பற்களுக்கு நடுவுல இருக்கிற கேப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோ சீரியஸ்ல என்ன காரணம் அந்த பற்களுக்கு நடுவுல உள்ள கேப் வந்து வரதுக்கான காரணம் என்ன? நேச்சுரலி அக்கரிங் காரணம் என்ன? அந்த டிசீஸ் ப்ராசஸ்னால வரக்கூடிய காரணம் என்ன? இதனால வரக்கூடிய ப்ராப்ளம் என்ன? இதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோல அந்த கேப்ஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம்? என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு க்ளோஸ் பண்றதுக்கு? சிம்பிள் முறையில் ஏதாவது க்ளோஸ் பண்ண முடியுமா? ஆர் லாங் டேர்ம் முறையில் சரி செய்யணும்னா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ கேப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டைப் ஆஃப் காமன் முறை. நம்ம கேப்ஸ் பார்த்துட்டோம். எப்படி க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மைல் டிசைன் ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ஸ்மைல் டிசைன் ப்ராசஸில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பேஷண்ட்டோட முக அமைப்பு எப்படி இருக்குது, அவங்களோட முக அமைப்புன்னு சொல்லும்போது அவங்களோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அவங்களுக்கு அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பற்களோட அமைப்பு இருக்கா. ஏன்னா ஃபேஸும் பற்களோட அமைப்பும் மேட்சிங்காக இருந்தால் தான் சிரிக்கும் போது நல்லா ஹார்மோனியஸாக சிரிக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ரெண்டாவது, அவங்க ஃபேஸுக்கு அந்த பற்களோட சைஸ் அண்ட் ப்ரொப்போர்ஷன்ஸ் நல்லா இருக்கா, மிட்லைன் சரியாக இருக்குதா, அதாவது அந்த பற்களோட சென்டர் பாயிண்ட்டும் ஃபேஸோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணுவோம். இது 2 முக்கியமான திங்ஸ் நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, பேஷண்டோட ஸ்மைல். சிரிக்கும் போது அவங்களோட உதடு எப்படி இருக்குது, அந்த உதட்டோட அமைப்பு எப்படி இருக்குது, உதடு எப்படி மூவ் ஆகுது, ஸ்மைல் லைன்னு சொல்லுவோம். எவ்வளோ தூரம் பற்கள் தெரியுது, பற்கள் மட்டும் தெரியுதா, ஆர் பற்களும் ஈரும் சேர்ந்து தெரியுதா, ஆர் பற்களே தெரியலையா, இது எல்லாமே செக் பண்ணுவோம். ஸ்மைல் லைன் செக் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி தான் ஒரு ஸ்மைல் டிசைன் ட்ரீட்மெண்ட் பிளான் ஒன்று செய்வோம். இந்த ஸ்மைல் டிசைன் ட்ரீட்மெண்ட் பிளான் ஆக்சுவலாக பேஷண்ட்டில் அனலாக் முறையிலையும், அதாவது அளவெடுத்து ஒரு வேக்ஸில் பற்கள் வச்சு பண்ண முடியும். டிஜிட்டல் முறையிலையும் ஸ்மைல் டிசைன் செய்யலாம். டிஜிட்டல் முறையில் செய்ய ரியல் டைமாக கம்ப்யூட்டர்லேயே நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பற்கள் இப்போ எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்மளால் சேஞ்சஸை வந்து உடனுக்குடனே செக் பண்ண முடியும் டிஜிட்டல் முறையில் பார்க்கும்போது. கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இன்விசிலைன் ஆப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்மைல் டிசைன் ஆப்பாக இருக்கட்டும் யூஸ் பண்ணிவிட்டு டிஜிட்டல் முறையில் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம் ஸ்மைலை. ஸோ இது வந்து நம்மளோட ப்ரெசன்ட் பொசிஷன் என்ன, நம்மளோட ஃபேஸுக்கு ஏற்ற ஸ்மைல் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இதில் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ப்ராட் பேஸாக 2 கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. அதாவது நேச்சுரலி அக்கரிங் ஸ்பேஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்படின்னா டூத் சைஸ், ஜா சைஸ் டிஸ்கிரிபன்சி பற்றி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அவசியம் இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா. ஸோ இது மாதிரி இருக்கும்போது 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பிரேசஸ் முறையில், அதாவது கிளிப்பு போட்டு பற்களை வந்து மூவ் பண்ணி கேப்பை க்ளோஸ் பண்ணுறது. இதுதான் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட். இந்த பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும்னா, இம்பார்ட்டன்ட் வந்து நம்மளோட பற்களோட அமைப்பு நல்லா இருக்குது, அதாவது பற்களோட ஷேப் நல்லா இருக்குது, சைஸ் நல்லா இருக்குது, கலர் நல்லா இருக்குது, ப்ரொப்போர்ஷன் நல்லா இருக்குது. ஆனால் பற்களுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அதோட பொசிஷன் சரியில்லைங்கும் போது கிளிப்பு போட்டு நம்மளுக்கு வேணுங்கிற பொசிஷனில் பற்களை உள்ளே கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டு ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணலாம். இது வந்து கிளிப்பு போட்டு ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ண முடியும். இதோட ட்ரீட்மெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கல் எனி ஸ்பேஸ் க்ளோஷர் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ். பிரேசஸ் மூலமாக செய்யும்போது டிப்பிக்கலாக எனிதிங் மினிமம் 10 months ஆகிடும். 8 to 10 months ஆகும். அதிகபட்சமாக போனால் அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 years ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் டைம் வந்து அவங்களோட பேஷண்டோட சிவியரிட்டி, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, பற்களோட அமைப்பு எப்படி இருக்குது, இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பொறுத்து, இந்த சிவியரிட்டியை பொறுத்து ட்ரீட்மெண்ட் டைம் வேரி ஆகும். பட் எனி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் இவ்வளோ டைம் ஆகும். இப்போ கன்வென்ஷனல் பிரேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் செக்அப் வரணும். அந்த செக்அப் வந்து தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னால் மந்த்லி ஒன்ஸ் செக்அப் வர முடியாது டாக்டர், எனக்கு பிரேசஸ் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் எனக்கு அந்த பிரேசஸ் விகாரமாக வெளியில் தெரியும், அந்த மெட்டல் வெளியில் தெரியும், செராமிக் வெளில தெரியும், எனக்கு அது மாதிரி தெரியாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும், என்னால் மந்த்லி ஒன்ஸும் வர முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, கிளியர் அலைனஸ், இன்விசிலைன் மூலமாக கேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். என்ன அட்வான்டேஜ்னால், நம்ம இன்விசிபிள் பிரேசஸ், இது நம்ம பிரேசஸ் போட்டதே தெரியாது. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது இது ரிமூவபிள் இன் நேச்சர். ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னா அதை நம்மளாலே கைட்டி வைக்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் செக்அப் வர வேண்டாம். ஸோ சிம்பிள் டு வேர், ட்ரீட்மெண்ட்டும் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். இந்த டைம் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் அதே தான் வரும், கொஞ்சம் கம்மியாக பண்ண முடியும். ஆனால் இன்னும் ப்ரெடிக்டபுளாக இன்விசிலைன் மூலமாக ட்ரீட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும், ஸ்பேஸ் க்ளோஷர் அச்சீவ் பண்ண முடியும். பெனிஃபிட் வந்து ரிமூவபிள் இன் நேச்சர், வெளியில் தெரியாது. அந்த மந்த்லி ஒன்ஸ் செக்அப் விசிட்னு தேவையில்லை. அஃப்கோர்ஸ் செக்அப் தேவை, எப்படி ட்ரீட்மெண்ட் ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு ரிமோட்லேயே மானிட்டர் பண்ண முடியும்.
செக்கப் தேவை, ஆனால் மந்த்லி ஒன்ஸ் கரெக்டாக வரணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போதே முன்கூட்டியே உங்களோட ட்ராவல் ஷெட்யூல் பொறுத்தோ ஆர் உங்களால் எப்போ அப்பாயின்மெண்ட் வரும்னு பொறுத்தோ அந்த அப்பாயின்மெண்ட் டைம் டியூரேஷனை நாங்கள் செக் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் பிரேசஸ் வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு இன்விசிலைன் ஆர் கிளியர் அலைனர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு.